ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பசிப்பினி போக்கிய பாவை. இது வந்துட்டு என்னென்னா காட்சி 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வந்துன்னா மணிமேகலையை பற்றி தான் பார்க்குறோம். இவங்க வந்துட்டு யார் அப்படின்னா வந்துட்டு கோவலனுக்கு வந்து என்னென்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்க தான் அந்த மணிமேகலை அப்படிங்கிறவங்க. அவங்க வந்துட்டு மணிப்பல்லவ தீவுக்கு வந்துட்டு மணிமேகலா தெய்வம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்கோம். அங்கே வந்துட்டு நடந்த காட்சிகளை தான் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. மணிமேகலை வந்துட்டுனா தீவத்திலகை வந்துட்டு அங்கே போய் ஃபஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துன்னா அந்த மணிப்பல்லவ தீவுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அங்கே உள்ள காட்சிகளெல்லாம் வந்துட்டு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதுட்டு அந்த தீவத்திலகைங்கிறவங்க அங்கே வந்து ஆட்சி செய்கிறவங்க அவங்க அங்கே வராங்க. அப்படி வரும்போதுட்டு வந்துட்டு நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் பூம்புகார் நகரை சேர்ந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என் பேர் மணிமேகலை, மணிமேகலா தெய்வம் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டாங்க அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்னென்னா இந்த தீவை வந்துட்டு புத்த பீடிகையையும் நான் வந்து காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த தீவத்திலகை வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த தீவத்திலகை வந்து இன்னொன்று சொல்கிறாங்க. இந்த உன்னோட எதிரில் வந்துட்டு ஒரு பொய்கை தெரியுது பாருங்களேன். அது வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு கோ அப்படின்னா வந்து பசு, முகினா வந்து என்ன முகம், ஒரு கோமுகி போல் வந்து காட்சியளிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து என்ன பசு போன்ற முகத்தை உடைய ஒரு உருவம் மாதிரி வந்துட்டு அந்த இடம் வந்து காட்சியளிக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த அவங்களும் பார்க்குறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமிங்கில் வந்துட்டு என்னென்னா அங்கே வந்துட்டு ஒரு பாத்திரம் வந்து கிடைக்குங்கிறத வந்துட்டு இங்கே வந்து கான்செப்டாக சொல்லுவாங்க. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் வந்து கிடைக்கும். அது வந்து யாரோட கையில் இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு ஆபித்ரன் அப்படிங்கிறவர் கையிலேருந்து அந்த அமுத சுரப்பி வந்து பாத்திரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அந்த மணிமேகலைங்கிறவங்க அதை போய் வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டோன்னே தீபத்திலகை சொல்லுவாங்க, பசிப்பினி போக்கும் அமுத சுரபியை வந்து நீ பெற்றுட்ட, அதனால வந்துட்டு என்னென்னா நிறையா பேத்துக்கு வந்துட்டு பசி இல்லாமல் வந்துட்டு நீ வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு உணவை வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்து பெறணும். அதுக்காக போகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு ஆதிரை. அவங்கக்கிட்ட தான் வந்துன்னா உணவை பெறணும். இப்போ இந்த ஆதிரை அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து என்ன போக சொல்லி யார் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து காயச்சண்டிகை அப்படிங்கிறவங்க போக சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு என்னென்னா விருச்சிக முனிவரால் வந்து பசி நோய் பெற்றவங்களாக சாபம் பெற்றவங்களாக இருப்பாங்க. அதனால அவங்க வந்துட்டு ஆதிரைகிட்ட போயிட்டு வந்துட்டு நீ வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தனா என்னோடய பசிப்பினி நோயும் வந்து நீங்கிடும், எல்லாருக்கும் வந்துட்டுனா சாப்பாடு கிடைக்குங்கிறத வந்து இங்கே சொல்லுவாங்க. மணிமேகலையோட தோழி யார் அப்படின்னா வந்து சுதமதி அப்படிங்கிறவங்க மணிமேகலை தோழி. கண்ணகியோட வந்துட்டு தோழின்னு பார்க்கும்போது தேவந்தி அப்படிங்கிறது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவங்களும் போயிட்டு ஆதிரைகிட்ட வந்து சாப்பாடு வாங்குவாங்க. நான் வந்துட்டேன்னா கோவலன் கண்ணகியோட வந்து கோவலன் மாதவி அவங்களோட மக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து சாப்பாடு கேட்பாங்க. அதே போல் வந்துட்டு அவங்க வந்துட்டு சாப்பாடையும் வந்து என்ன தந்துடுவாங்க. அப்போ உணவு கொடுத்தவர்களே வந்து உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து நான் உணர்ந்துள்ளேன். அதனால் வந்துட்டு இந்த பாத்திரத்தை வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொடுத்துருக்கனால நான் வந்துட்டு என்னென்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு அறம் செய்கிறதுக்காக சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்துட்டு ஆதிரை வந்துட்டு அமுத சிறப்பில் வந்து உணவை வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்துன்னா உடல் நலம் குறைவுற்றவங்க, பிணியால் வந்து என்ன பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் வந்துன்னா ஆதரவற்றவங்க எல்லோரும் வந்து என்ன இருப்பாங்கள்ல, அப்புறம் சிறைச்சாலையெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே போயிட்டு வந்து உணவளிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அல்ல வந்து குறையாத மாதிரி வந்துட்டு உணவு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு எப்படி இப்படி இவங்க கொடுக்க வந்துட்டு சாப்பாடு குறையவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து வியக்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள மன்னர்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அந்த மன்னர் வந்துட்டு அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் வந்துட்டு அந்த மணிமேகலை வந்துட்டு மன்னர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போதுட்டு அவங்க வந்து என்னென்னா மாதவம் செய்தவளே, நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு இப்படி பசி தீர்க்கக்கூடிய பாங்குடைய அறத்தை செய்கிறீங்க, அதுக்கு வந்துட்டு எப்படி இந்த பாத்திரம் உங்களுக்கு கிடச்சிச்சு அந்த மாதிரி கேட்குறாங்க. இவங்க நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து மன்னர் கேட்குறாரு. அதுக்கு மணிமேகலை சொல்கிறாங்க, மக்கள் வந்து என்னென்னா திருந்தி வாழணும், அந்த தண்டனை பெற்றுட்டு சிறையில் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து திருந்தி வாழ்கிறதுக்கு வந்து வழி செய்யுங்க, அப்போ சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆகட்டும்னு சொல்லிட்டு லாஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம வாழ்க்கைக்கு வந்து அறம் சொன்னவங்க வந்துட்டு யாருன்னா வள்ளுவர். அதே போல் வந்து என்னென்னா புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி வந்து நம்மளுடைய பூமி. அப்படி இருக்கப்போ வந்துட்டு நிறைய அறிஞர்களை கொண்டு வந்து சிறையில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து என்ன பெற்றோரை மதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு முதியோரை வந்துட்டு பேணுறது, உறவினர்களை வந்துட்டு அரவணைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சிறப்பாக வந்துடுவாங்க அப்படி சொல்லி வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட வேண்டுகோளாக அதை சொல்கிறாங்க. அதே போலவே மன்னனும் வந்துட்டு அதை நான் வந்துட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதான் வந்துட்டு இங்கே 3 காட்சிகளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மார்க்கு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை வந்து அழைத்து சென்ற தீவு அப்படின்னு பார்க்கும்போது மணிப்பல்லவ தீவில் வந்துட்டு அழைச்சிட்டு போயிருப்பாங்க.
அடுத்து மணிமேகலையோட கையில் வந்து இருந்த அமுதசுரபிக்கு வந்து உணவிட்ட பெண் யார் அப்படின்னா வந்துட்டு ஆதிரை. இதுக்கு வந்து இங்கே போக சொன்னதுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு காயச்சண்டிகை தான் போக சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.